எல்லாத்துக்கும் வஞ்சரம் இல்லாத விநாயகர் 50 ரூபா 50 ரூபா சால நோட்டா குச்சிட்டாரு. அது ஏடிஎம்ல 50 ரூபா நோட்டு தான் கிடைச்சது. 200 ரூபா நோட்டா இருந்தா எல்லாத்துக்கும் அதே கொடுக்கறதுக்கு மனம் இருக்கும். நாம தருவோமா? அவன் ஆட்டக்காரன் நாம தருவோமா? நான் தருவேன், நீ தருவியான்னு கேளு. கொடுக்கறவங்களை கூட நான் வேணான்ட்டு வராது. கொடுத்தாங்க நான் தான் வேணான்னுட்டேன். அன்னைக்கு 100 ரூபா கொடுக்கல. சரி, சோமதன் குலத்தில் வந்த தோன்றி எனது தாயே, ஓமகுண்டத்தில் வந்த உத்தமி தாயே போற்றி. ஏமமும் சாமம் இல்லா எந்தெந்த வேலை தண்ணி எங்களை நேமமாய் வந்து காப்பேன் நிர்மல கிருஷ்ணதேவா. அப்பேற்பட்ட மதுர வீரப்ப சுவாமி வெள்ளை மாத சமேதரா இருக்கக்கூடிய ஆண்டவருடைய அனுகிரகத்தினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் நாம எல்லாம் ஒரு சுதந்திர பறவை இல்லையா? இன்னைக்கு ராத்திரி கூட்டு, நாளைக்கு கூட்டு. இது 2 ராத்திரி முடிச்சுட்டு அரியூர் 2 ராத்திரி போறோம். அரியூர் முடிச்சுட்டு மேலிருப்பு போறோம். பண்ருட்டி பக்கம் மேலிருப்பு முடிச்சுட்டு சங்கராபுரம் பக்கம் ஆண்டியாபாளையம் போறோம். அதை முடிச்சுட்டு அரியலூர் எங்க ஊருக்கு போறோம். அரியலூர் அதை முடிச்சுட்டு சங்கராபுரம் பக்கம் மேலாவரம் போறோம். மேலாவரம் முடிச்சுட்டு கண்டலைக்கு வரோம். பாளையம் வரோம். கிருஷ்ணந்தியம் பாளையம் அதை முடிச்சுட்டு தண்டலை முடிச்சுட்டு 17 18 என்ன ஊர் 19 20 எல்லன் பாளையம். ஆடி 30 முடிஞ்சது.
ஆவணி 15 உனக்கு வரைக்கும் இளம் பெட்டில் தான் பாயாசம் இருக்குது. அப்படி இருக்கிறதால அதாவது பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்ல முடியாம 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான இந்த லட்சுமி கடாட்சம் அறிந்த சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தேன். யாருடைய மகள்? எந்நாட்டு இளவரசி. விளக்கம் தெரியுமா? நாய்க்கர் குலத்திலே பிறந்த என் தந்தையாகிய பொம்மன்ன நாய்க்கருக்கும் என்னை பெற்ற மாதா இருக்கின்றாரே புனிதவதி அம்மையாருக்கும் தவ புதல்வியாக ஜனித்த ஆஸ்திக்கான ஆசைக்கு பொண்ணு அளவான குடும்பம் வளமான வாழ்வு இல்லையா? எங்க அப்பாவுக்கு ஆஸ்திக்கு ஆண் சந்தது கிடையாது. ஆசைக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுடா பண்ணி விட்டாதே எங்களை கூட தான் சொல்றாங்க பண்ணி விட்டு குட்டின்னு. அதுக்கு என்ன ஜாதி கொண்டான புத்தி அது காட்டத்தானே செய்யும். சரி விடு. எங்க அப்பா பொம்மன்ன நாய்க்கருக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, ஒரே பிள்ளை. ஆமா, ஆஸ்திக்கு ஆண் குழந்தை கிடையாது. பொம்பளைங்க தான் சொல்லுவாங்க. மேல கை போட்டு ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீ போட்டுக்கு. பொம்பளைங்க சொல்லுவாங்க, அவ என்ன பாவம் பண்ணாலும் தெரியலடா, அவளுக்கு கொல்லி வச்சு குடம் உடைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படிம்பாங்க. இதே 4 பொண்ணா பெத்துட்டா, இது ஆணா பெத்துட்டா, அவ என்ன பாவம் பண்ணாலும் தெரியல, அவளுக்கு பொம்மை தண்ணி பொணத்து மேல ஒரு பொட்டை பிள்ளை இல்லையே. எத்தனை இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணுன்னு இருக்கணும். ஆமா, பொட்டை பிள்ளைக்கு நிகராகாது. இப்ப இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட ஒரு தாய் தகப்பனுக்கு ஒண்ணுன்னா எந்த மருமவ இருக்கட்டும், மருமமா இருக்கட்டும், பேரப்புள்ள இருக்கட்டும், எத்தனை மருமவ இருந்தாலும் சரிதான். அப்பேற்பட்ட பொண்ணுக்குதான் பித்தம் துடிக்கலனாலும் இந்த ரத்தம் துடிக்கும். தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சரீரம் ஆடும். உங்க அப்பா அப்படி ஆயிட்டாங்களே, உங்க அம்மா அப்படி ஆயிட்டாங்களே, என்ன கண்ணீர் புகை சிந்தி கதறி அழுவுறவ யாருன்னா அந்த பெத்த பொண்ணாதான் இருக்கும். பொண்ணு இல்லாதவங்க பாலின்னு தான் சொல்லணும். புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் பொட்ட புள்ள போறோம். ஆமாண்டா. அப்பேற்பட்ட எங்க அப்பாவுக்கு நான் ஆஸ்திக்கும் நானே, ஆசைக்கும் நானே, ஒரே பொண்ணு. எந்த குறையும் கிடையாது. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு தம்பி ரெடி பண்ண சொல்லு. ஆண்டிக்கு 5000 கணக்கு கம்யூனிட்டி அறந்து போட்டதை வாங்கிட்டு போய் போறோம். வாங்க முடியாது. வாய மூடு. ஆம்பளை பிள்ளை பத்தி சொல்லிட்டு அது போல நீ பொண்ணு ஒண்ணுதான் பிறந்திருக்க, அது வேற எவனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு, ஒரு அமாவாசை விரதத்துக்கு, ஒரு தேவசத்துக்கு எல்லாம் பொட்ட புள்ள சொத்து திங்கிறவங்க செஞ்சா எல்லாம் ஏறுவதான். ஆம்பளை பிள்ளையும் ஒண்ணுதான், பொட்ட பிள்ளையும் ஒண்ணுதான். சேவிங் பண்ணிட்டு கொல்லி சேர்த்து தூக்கிட்டு வரப்போம். இப்ப அந்த நாளையில தான் பங்காளி கொல்லி. இப்ப எல்லாம் எல்லாம் பொட்ட புள்ள சொர்க்கிற வண்டியில ஏறிட்டு வந்துடுறாள். வாங்க சட்டையை கழட்டிட்டு சுடுகாட்டு வராங்க. ஆம்பளை குழந்தைட்டு வந்து வாய மூடு.
சுடுகாட்டுக்குலாம் பொம்னாட்டி வரக்கூடாதுன்னு அந்த காலம் இப்பெல்லாம் வரீங்க. எங்க ஊர்ல நகையை கழிக்கிறதுக்கே ஒரு பட்டாளமே வந்து. ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது சுடுகாட்டு வர மாட்டீங்களா என்ன? சரி, அதனால அப்பே எங்க அப்பாவுக்கு இப்ப நான் எத்தனாவது படிக்கிறது தெரியுமா? எத்தனாவது? 8th. 8வது தட்டா படிக்கிறாங்க. ஒரு மாந்தி பையன் நீ 2வது தான் படிச்சுன்னு போச்சு எழுதி கொடுத்துட்டாங்க. உண்மையாவே 2வது தான் போனேன். அப்படியா? ஆமா. அந்த கல்வி தகுதினா 2 போட்டோம். நான் பக்கத்துல பெருக்கல் குறி போட்டோம் 12வதுன்னு. +2. அதான் என்னென்ன ஓட்டுல மனோ சரி, அதெல்லாம் பார்க்கட்டும். அப்படி இப்போ ருதுச்சடங்காகும்படியான பருவம் குமரி ஆயிட்டாடாத. எங்க அப்பா என்ன சண்டை போட்டுட்டாரு. நானா சின்ன பிள்ளைமா, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் கிட்ட பழகாத, நீ ஒரு குமரி ஆக போற வயசு வர பொண்ணா இருக்கு. பசங்க கூட சேரக்கூடாது. அங்கங்க போய் நாங்க ஆமா ஆம்பளை பிள்ளைக்கு கூட தான் போறது. அட சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அது பாட்டுக்கு ஓடு ஓடி அப்படின்னு அப்பா என்ன கட்டுத்திட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஏதோ காரணமாக எவனை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணி இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தந்ததாய் அழைத்ததாக கேள்வி. அந்த புறமாக சென்று அவங்க என்ன பிள்ளை போய் அவங்க போய் அப்பா விட்டுறான். ஆத்தாடி காட்டுக்குள்ள எங்க கூத்தாடி வேஷம் போட்டு தெருவுல ஆட விட்டானே பொம்மலாட்டம். ஒன்றோடு ஒன்று நோட்டம், காலை முடிந்தார் காலையில எல்லோரும் ஓட்டம். ஆறாரோ ஆரோ வென்று அன்னையால் சொன்ன வார்த்தை யாருக்கும் தெரியாத எவ்வளவோ திருப்புகழ் எழுதினாராம். முதல்ல எழுதின பாட்டு இந்த பாட்டு தான். இந்த பாட்டு தான். இது யார் சொன்னதுன்னா தேவந்தூர் பேராசிரியர் ராமசாமி ஆசிரியர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன என்கிட்ட வந்து ஒரு 4 மாசம் இருந்தாரு. அரியலூர்காரரை இதை தான் பாடுவான் நடேசன். எங்க போனாலும் இந்த பாட்டை ஒரு நாளைக்கு பாடுங்க அப்படின்னாரு. இதை பாட்டாகம்மாய் நடேசன் அவர் பூட்டாகம்மாய் பாடினார். நீங்க எல்லாம் புண்ணியம் செய்து இருந்தாலும் இல்லாத விட்டால் வந்து ஆதந்து வீடும் உண்டு. நமக்கு ஆறுமுக தெய்வம் உண்டு, ஆதரிக்க வேலும் உண்டு, அநீதியிலும் கொள்ளுவது நாட்டிலே பொன்னாடாக ஆனை மட்டும் நகரத்திலே குதி கொண்டிருக்கும்படி ஆனை அப்பேற்பட்ட வீரப்பதுரை பொம்மி வெள்ளையம்மா சமேதராக இருக்கும்படி ஆனை தெய்வம் பேர் விளங்க வேண்டும் என்றும் அபிஷேக ஆராதனை செய்த கிராம பொதுமக்கள் பேனால் கொண்டாடப்பட்ட காஞ்சாயன் கிறிஸ்தாவனுக்கு அற்புதம் மகாராஜர் ஆயத்திரி மகாகணம் அங்கே. அதாவது
வேளாம்பட்டு நகரத்திலே வாழ்ந்து மறைந்த அப்பா ரேணு அப்பா அவர் திருக்குமாரதா இருக்க முடியான அருமை அண்ணார் கிருஷ்ணமூர்த்தி அண்ணார் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். வீரப்பதுரை அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதாவது ஓமம்பாளையம் அண்ணாதரம் இந்த ஊர் அவன் ஊர் தான்.